கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாள். இன்னைக்கு எல்லா சபைகளில் பார்க்கும் பொழுது மிக அழகாக குருத்தோலைகளை வைத்து ஓசன்னா பாடுவோம் என்று 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை அனுபவிப்பதற்கு முன்பதாக அவர் எருசலேமுக்குள்ளே கடந்து வரும் பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் துணிகளை விரித்து தேவாதி தேவனை, அந்த ராஜாவை அவர்கள் வரவேற்கிற ஒரு நாளை நாம் இன்னைக்கு நினைவு கூறி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது உண்மைதான், அவர் உயிரோடு எழும்பினது உண்மைதான். அவர் மரித்தார் என்று சொன்னாலும் இன்றைக்கு அவர் நம்மோடு கூட உயிரோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செத்து போன ஒரு தேவன் அல்ல, உயிரோடு எழும்பின தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ கல்லறைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவர் உயிரோடு கூட எழும்பினார். எதற்காக தெரியுமா? அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்லும்படியாய், நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றும்படியாய், இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற இந்த பாடுகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்தில் உயிரோடு கடந்து வந்தார். இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறார். நீங்கள் அழும் பொழுது உங்கள் கண்ணீரை அவர் பார்க்கிறார். துன்பத்தின் நடுவில் நடந்து போகும் பொழுது உங்கள் துன்பத்தை அவர் பார்க்கிறார். நிச்சயமாய் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மனிதர்கள் இந்த நாட்களில், கிறிஸ்தவ ஜனங்கள் அவர்கள் ஒரு காரியத்தை செய்வது உண்டு. அவர்கள் பார்க்க போனால் முட்டை சாப்பிட மாட்டார்கள், இறைச்சி சாப்பிட மாட்டாங்க, மீன் சாப்பிட மாட்டாங்க, வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இந்த ஒரு காலம், இந்த தவக்காலங்கள் முடிந்ததுக்கு பிறகு ஈஸ்டர் அன்னைக்கு பயங்கர கொண்டாட்டத்தை கொண்டாடுவாங்க. ஏனென்றால் ஆண்டவர் உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார். இது தேவனுடைய ஜனங்கள் அறிந்திருக்கிற ஒரு விஷயம். இந்த காலை நேரத்தில் 3 காரியங்கள். குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை நாம் எல்லா வருஷமும் அனுசரிக்கிறோம். ஆனால் இந்த குருத்தோலையை குறித்து 3 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நினைவு கூற வேண்டிய 3 காரியங்கள் என்னவென்று நாம் பார்க்க போகிறோம். என்னோடு வேத புஸ்தகத்தை எடுத்தவர்கள் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பேரீச்சன் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றலரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவாதி தேவன் மோசையை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் ஒரு பண்டிகையை கொண்டாட வேண்டும். இந்த வாரம் நம்முடைய வாழ்க்கையில் துக்க வெள்ளியாக இருந்தாலும் இது நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ஒரு பண்டிகை நாட்களாக இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வருகிற ஞாயிறு வரைக்கும் பண்டிகை தான். ஏனென்றால் இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு, வருகிற வெள்ளிக்கிழமை துக்க வெள்ளி என்று கொண்டாடுகிறோம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க குட் ஃப்ரைடே. தமிழில் தான் துக்க வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக பேர் வச்சிருக்கிறாங்க குட் ஃப்ரைடே. அவர் மரித்தது நல்லதுதான், ஏனென்றால் அப்பொழுதுதான் எனக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். குட், நல்லது என்று அழகாக பேர் வச்சிருக்காங்க குட் ஃப்ரைடே. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பண்டிகை தான். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது ஈஸ்டர் என்று சொல்லுகிறோம். அவர் உயிரோடு எழும்பின பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம். இப்படி இந்த வாரம் முழுவதும் நமக்கு பண்டிகையாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலையும் ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அந்த பண்டிகையுடைய பெயர் கூடார பண்டிகை. அது எப்பொழுது தொடங்குமே ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருகிற வரைக்கும் அதை நாம் ஆசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசே இடத்துல ஒரு கட்டளையை சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதில் செய்ய வேண்டிய ஒரு காரியம், பேரீச்சை இலைகளை, குருத்தோலைகளை என்ன பண்ணணும், ஒரு வீடு போல கட்டி அதற்குள்ளே இருந்து அந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இது எதற்காக பண்றாங்க தெரியுமா? அந்த எகிப்திலிருந்து அவர்கள் கானானுக்கு நேராக செல்லும் பொழுது இந்த பண்டிகையை நீங்கள் ஆசரிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த எகிப்தின் கையிலிருந்து தேவாதி தேவன் இஸ்ரவேலரை மீட்டெடுத்தார் என்கிற ஞாபகம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். பண்டிகையில்
நல்ல சந்தோஷமாக ரொம்ப அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு தெருக்களிலே வீதிகளில் ரொம்ப அழகாக அதை ஆட்டிக்கொண்டு ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, இயேசு ராஜா முன்னே செல்கிறார் என்று தேவனை துதித்து ஆராதித்து நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மிடத்திலே விருப்பப்படுகிற நாம் நினைவு கூற வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? இந்த குருத்தோலைகளை நினைவு கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் நினைவு கூற வேண்டிய முதலாவது காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்காக செய்த நன்மைகளை நாம் நினைவு கூறுகளாக இருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா! கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு குருத்தோலையை தூக்கிட்டு போறது முக்கியம் அல்ல. இன்னைக்கு தெரு வீதிகளில் குருத்தோலையை தூக்கிட்டு நடக்கிறது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் என்னை காத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை உயிரோட வச்சிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே எங்களை வாழ வச்சிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி என்று அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் இந்த பண்டிகையை ஆசரிக்கிறாங்க. காரியம் எதுக்கு தெரியுமா? அந்த எகிப்திலிருந்து, அந்த சிறைப்பட்ட அனுபவத்திலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து ஆண்டவர் எங்களை மீட்டு கொண்டு வந்தார். எங்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார், எங்களை வாழ வைத்திருக்கிறார். அதற்காக என்ன பண்ணாங்க? இந்த குருத்தோலைகளை எடுத்து அதை அழகான ஒரு குடில் போல கட்டி அதற்குள்ளே உட்கார்ந்து தேவனுக்கு நன்றி சொன்னார்களாம். ஹல்லேலூயா! கர்த்தர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார். மனுஷன் இதெல்லாம் மறந்து விட்டு, நன்றி செலுத்த மறந்து விட்டு, ரோட்ல அந்த குருத்தோலைகளை பிடிச்சிட்டு நடப்பதில் அவர்கள் மேன்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார்கள். அது தவறென்று சொல்லவில்லை. ஆனால் அதை விடவும் மேலான ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் முட்டங்காலிட்டு, ஆண்டவரே நீங்க எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீங்கப்பா, ஆண்டவரே நீர் என்னை வாழ வைத்திருக்கிறீர் தகப்பனே, இத்தனை காலமும் இவ்வளவு போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆண்டவரே, இவ்வளவு நாட்களும் சிறையிருப்பு என்கிற அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நீர் என்னை எகிப்து என்கிற அனுபவத்திலிருந்து கானானுக்கு நேராக கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி என்று நாம் சொல்லுகிறவர்களாக, அதை நினைவு கூறுகிறவர்களாக இருக்கணும். சிலரை பார்க்கும் பொழுது ஆண்டவரை எப்போ ஞாபகம் வரும் தெரியுமா? இந்த ஈஸ்டர் பண்டிகை வரும்போது, இந்த குருத்தோலை ஞாயிறு வரும் பொழுது, இந்த துக்க வெள்ளி வரும் பொழுது, இயேசுவின் பிறப்பு வரும் பொழுது, இதில் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகளை சபையில் பார்க்க முடியும். ஏன் பிரதர் வரலை? எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது தெரியுமா? இதெல்லாம் விட்டுட்டு எப்படி நான் சபைக்கு வர முடியும்? என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான காரியம் இருக்குது, அது எனக்கு தேவையா, இல்லை சபையில் வந்து உட்கார்ந்து இருக்கணுமா என்று கேட்பார்கள். அந்த காலங்களில், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவராய் தேவன் மோசையை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் உங்களை அந்த எகிப்தின் கையிலிருந்து தப்பித்து கொண்டு வந்தபடியினால் நீங்கள் ஒரு பண்டிகையை கொண்டாட வேண்டும். கூடார பண்டிகை என்று அழைக்கிறார்கள். The Feast of Tabernacle என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 40 வருஷம் அந்த வனாந்திரத்தில் நடக்கும் பொழுது இந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று தேவன் ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்களை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். இந்த பண்டிகை நாட்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே என்னை இந்த இடத்துல காப்பாற்றி இருக்கிறேன், ஆண்டவரே இந்த போராட்டத்தில் எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறீர், ஆண்டவரே இந்த சோதனையில் எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறீர், உண்மை நாங்கள் முழுவதுமாக நம்பி இருக்கிறோம் என்று தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிறதா உண்மையான ஆராதனை. வேத புஸ்தகம் சொல்லியிருக்கிறது, உங்களை நீங்கள் தகன பலியாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டுமா. இன்னைக்கு வெளிப்பிரகாரமான காரியம் தேவனுக்கு முக்கியம் அல்ல. வெளி உலகத்தில் இந்த தெருக்களிலே அந்த குருத்தோலைகளை பிடித்து கொண்டு முன்பதாக நடப்பது தேவனுக்கு
பெரிய அளவுக்கு விருப்பப்படுகிறாரோ இல்லை எனக்கு தெரியவில்லை. ஆனால் தேவன் விருப்பப்படுகிற ஒரு காரியம், அவரை முழுவதுமாய் ஆராதிக்கிற ஒரு இருதயத்தை தேவன் விரும்புகிறார். அவரை முழுவதுமாய் துதிக்கிற ஒரு இருதயத்தை தேவன் விரும்புகிறார். நன்றி சொல்லுகிற இருதயத்தை தேவன் விரும்புகிறார். அவரை நன்றியோடு ஆராதிப்போம். ஆண்டவரே, அந்த காலத்தில் என்னை காப்பாற்றினீங்கப்பா, வியாதிகள் என்னை காப்பாற்றினீங்க, நாங்கள் நினைவு கூறுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் தேவன் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேகமாக இரண்டாவது ஒரு காரியத்திற்குள்ளே கடந்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். யோவானின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் சத்தமாக வாசிக்க கேட்போம். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, ரெண்டாவதாக நாம் நினைவில் கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசுவானவர் எருசலேமுக்குள்ளே ஒரு கழுதையின் மேல அவர் கடந்து வருகிறார். வரும்பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, குருத்தோலைகளை கரங்களில் வைத்து அந்த துணிகளெல்லாம் ரோட்ல விரித்து, ராஜா வருகிறார், யூதராஜ சிங்கம் வருகிறார், ஓசன்னா, வெற்றியை தருகிற தேவன், ஜெயத்தை தருகிற தேவன் என்று அவரை வரவேற்கிறார்கள். அவர் வரும்பொழுது அந்த குருத்தோலை எல்லாம் பிடித்து அசைக்கிறாங்க. நாம் ரெண்டாவது நினைவில் கொள்ள வேண்டிய காரியம், அவருக்கு எதிர்கொண்டு போக அவங்க என்ன பண்ணாங்க? ரெடியா இருந்தாங்க. பண்டிகை நாட்கள் வந்தாலே நம்ம எல்லா திருச்சபைகள்லையும் அலங்கரிப்புகளை பார்க்கிறோம். இந்த நாளை நினைவு கூறும்படியாக அழகான குருத்தோலைகள்லாம் வைத்து ரொம்ப அழகா டெக்கரேட் பண்றாங்க. ஆனால் நாம் நினைவு கூற வேண்டிய ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? எதிர்கொண்டு போக தயாராக இருக்கிறோமா? வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இரண்டாவது பகுதி இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. இயேசுவானவர் 10 கன்னிகைகளை குறித்து ரொம்ப அழகா சொல்றார். 10 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் மண்ணெண்ணை வச்சிருக்கிறாங்க, தீவட்டி வச்சிருக்கிறாங்க, எல்லாமே ரெடியா இருக்குது. ஆனால் மீதம் இருக்கிற 5 பேர் என்ன பண்றாங்க? அவர் வருவாரா இல்ல வரமாட்டாரா, நடக்குமா நடக்காதா, மணவாளன் வருவாரா இல்லையா கேள்விகளோடு உட்கார்ந்து இருக்கிறான். இப்போ எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க, நடுராத்திரி தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். இன்னைக்கு வெளியே அலங்காரம் நல்லா தான் இருக்குது, வெளியே ரோட்ல போறது நல்லா தான் இருக்குது. ஆனா நம்ம நினைவு கொள்ள வேண்டிய ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? we must be ready for the king. இந்த ராஜாவை எதிர்கொண்டு போக நம்ம எப்படி இருக்கணும்? தயாரா இருக்கணும். இன்னைக்கு சபையெல்லாம் அலங்கரிக்கிறாங்க, இன்னைக்கு சபையெல்லாம் ரொம்ப அழகா அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள். வெளிப்பிரகாரம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த குருத்தோலை ஞாயிறுல எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் இயேசு வருகிறார் என்கிற சத்தத்தை கேட்கிறாங்க. கேட்டோன்னு அவங்க செய்கிற ஒரு காரியம், குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிரே புறப்பட்டு போனார்களாம். இன்னைக்கு எல்லாத்துக்குமே ரெடியா இருப்பாங்க. ஆனா தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ஆர் வி ஆர் ரெடி ஃபார் த செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு சீக்கிரம் வரப்போகிறார். தயாரா இருக்கிறீங்களா? ரெடியா இருக்கிறீங்களா? இன்னைக்கு குருத்தோலைகளை பிடிச்சிட்டு நடக்கிறது நல்லா தான் இருக்குது. சர்ச்சிலெல்லாம் பார்க்கும் பொழுது அதோடைய அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய காரியம், we must be ready. நாம் தயாராக இருக்க வேண்டும். எதற்கும் ரெடியா நாம இருக்கணும். அன்னைக்கு ஜனங்கள் தயாராக அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். இந்த 10 கன்னிகைகள் 5 பேர் ரெடியா இருக்கிறான். 5 பேர் வருவாரோ வரலையோ, என்ன நடக்குமோ எது நடக்குமோ அப்படின்னு அமைதியாகவே இருக்கிறாங்க. நடுராத்திரி ஒரு சத்தம் கேட்கிறது. வசனம் சொல்லுகிறது, அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற ஒரு சத்தம் கேட்குது. அப்போதான் 5 பேர் தேடுறான். நான் குருத்தோலையெல்லாம் வச்சிருந்தேன், சபையை ரொம்ப அலங்காரம் பண்ணியிருந்தேன்,
அது செஞ்சிருந்தேன், இது செஞ்சிருந்தேன், அப்படி இப்படின்னு கதையை சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா இந்த 5 பேரு, என் கையில பரிசுத்தம் இருக்குது, என் கையில எரிந்து கொண்டு இருக்கிற தேவனுடைய அபிஷேகம் இருக்குது, எடுத்துட்டு போறான். புறப்பட்டு போக யார் ரெடியா இருந்தாங்களோ கதவு திறக்கப்பட்டது, மணவாளனோடு கூட சேர்ந்தார்கள். ஆனால் குருத்தோலையை பிடிச்சிட்டு இருந்தவங்க கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். சபையை அலங்காரம் பண்ணவங்க பரவாயில்ல, ஆனால் சபையை காட்டிலும் வசனம் சொல்லியிருக்கிறது, கையினால் கட்டப்பட்ட சபையை பார்க்கிலும் இருதயமாகிய சபையில அவர் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு வேலை பிரகாரமாக குருத்தோலையில தூக்கிட்டு போறது தப்பு என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அதை விடவும் முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். தேவனுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. இருதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அவருடைய வருகைக்காக எதிர்கொண்டு செல்ல we must be ready for anything. அவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. ஒரு திருடன் வருவதை போல வருகிறார். நாம் தயாராக இருக்க வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, we must be ready. உங்க வாழ்க்கையில தேவனை எதிர்கொண்டு போக நீங்க தயாராக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நாம் நினைவு கூற வேண்டிய காரியம், குருத்தோலைகளை வைத்து ஒரு குடிசையை போட்டாங்க. எப்போ? பழைய ஏற்பாட்டின் காலத்துல. பாஸ்ட் லைஃப் முடிந்து விட்டது. அடுத்து பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் இந்த எருசலேமுக்குள்ளே கடந்து வரும் பொழுது குருத்தோலைகளை எடுக்கிறாங்க, அசைக்கிறாங்க, அவருக்கு எதிர்கொண்டு போனாங்க. இனி வருங்காலத்தை உங்க பத்தியில சொல்ல போறேன். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிடமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பதாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு குருத்தோலையை குறித்து பார்க்கிறோம். அது எங்க இது சம்பவிக்குது தெரியுமா? பரலோகத்தில் சம்பவிக்கிற ஒரு குருத்தோலை. ஹல்லேலூயா. அங்க இருக்கிற ஜனங்கள் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. குருத்தோலைகளை அசைத்து அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ரட்சிப்பும் மகிமையும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு நீர் வாழ்க என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துடன் நிரப்பப்பட்டு தேவனுடைய சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு அந்த பரலோகத்தை ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வருங்காலத்தை உங்க முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்டு இந்த நாட்கள்ல இந்த குருத்தோலை தூக்கிட்டு போறது நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம், பரலோகம் என்று ஒன்று உண்டு. இன்னைக்கு மனுஷன் விருப்பப்பட்டபடி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான், விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் you must remember that, நீங்கள் நினைவு கூற வேண்டிய மூன்றாவது காரியம், I want to reach my destination. என்னுடைய வாழ்க்கையில அந்த பரலோகத்தை நான் சென்று அடைய வேண்டும் என்கிற ஒரு ஞாபகம் உங்களுக்குள்ள இருக்கணுமா? இன்னைக்கு மனுஷன் இதெல்லாம் மறந்து விட்டார்கள். இன்னைக்கு ஆசீர்வாதம் தான் தேவை. இன்னைக்கு குருத்தோலையை பிடிச்சிட்டு தான் நடக்கணும், நான் தான் முதல்ல நடக்கணும், இந்த பாட்டை தான் பாடணும், எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நாம் நினைவு கூற வேண்டிய மூன்றாவது காரியம், அங்கே அவர்கள் பார்க்கிறார்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து கொண்டு குருத்தோலைகளை பிடித்து, ரட்சிப்பின் தேவன், மகிமையும் மாட்சிமையும் பொருந்தியவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், அவர் பரிசுத்தர்,
அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்கிற ஒரு முழக்கத்தின் சத்தத்தை பார்க்கிறார். இன்னைக்கு மனுஷன் எல்லாத்தையும் மறந்துட்டான், உலகத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கிறான். தேவ ஜனங்கள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், இந்த குருத்தோலையின் ஞாயிறல் யூ மஸ்ட் ரிமெம்பர் ஒன் திங், ஒரே ஒரு காரியத்தில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், அந்த பரலோகத்தை நான் சென்று அடைய வேண்டும். என்னானாலும் பரவாயில்ல, எனக்கு இதெல்லாம் முக்கியம் அல்ல. உலக பிரகாரமான காரியங்கள், மனுஷரனை பார்ப்பது எனக்கு முக்கியம் அல்ல. என் தேவனை பார்க்கிறார். எனக்கு தேவனுக்கு, என்னுடைய தேவனுக்கு முன்பதாக நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும். என்னை உருவாக்கின தேவனுக்கு முன்பதாக நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும். அந்த பரலோக ராஜ்யம் நான் சென்று அடைய வேண்டும் என்று யார் மனதில் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, யார் அதை நினைவில் கொள்கிறீர்களோ, உங்களை தான் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களை தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வர கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? ஹல்லேலூயா. 3 காரியத்தை பார்க்கிறோம். 3 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு குருத்தோலை என்பது வெளிப்பிரகாரமான காரியத்தை வெளிப்படுத்த வேண்டாம். தேவன் உங்கள்கிட்ட விரும்புகிற 3 காரியங்கள், நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய 3 காரியங்களை வேத புஸ்தகத்தின் உதவியோடு உங்கள் மத்தியில் எடுத்து வச்சிருக்கிறேன். முதலாவது பார்க்கும் பொழுது லேவியராம புஸ்தகத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கூடார பண்டிகையில் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்னைக்கு சபையில் வந்து உட்கார்ந்து முட்டங்கால் போட்டு ஒரு அன்னாளை போல, ஆண்டவரே நான் ஆசீர்வதியப்பா, ஆண்டவரே நெருக்கத்தை மாற்றுங்கப்பா, ஆண்டவரே என் போராட்டங்களை மாற்றும், என் வேதனைகளை மாற்றும், என் கண்ணீரை மாற்றும் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். சும்மா ரோட்டில் அந்த குருத்தோலையில் பிடித்து நடக்கிறவனை கூட ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கல. யார் கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே கடந்து வந்த பாதைகளில் நீர் என்னோடு கூட இருந்தீரப்பா, ஆண்டவரே வழி தப்பி போன ஆடை போல வாழ்ந்து கொண்டிருந்தேன், நீர் எனக்கு துணையாக இருந்தீரே, நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது நாம் நினைவில் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது பார்க்கும் பொழுது வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எருசலேமிலே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமாக இருந்தார்கள். நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். எதற்காக தெரியுமா? எப்படி அந்த எருசலேமுக்குள்ளே கடந்து வந்தாரோ, எப்படி மரித்து உயிரோடு எழும்பினாரோ, எப்படி அந்த பரலோக ராஜ்யம் எடுக்கப்பட்டாரோ, அதே போல அந்த பரிசுத்தமுள்ள தேவன் இந்த உலகத்திற்கு கடந்து வருவார். அவருடைய வருகைக்கு நாம் எதிர்கொண்டு போக நாம் ரெடியா இருக்கணும். அவரை எதிர்கொண்டு போக நாம் புறப்பட்டு நாம் தயாராக இருக்க வேண்டும். 3வது ஒரு அனுபவத்தை குறித்து வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அவருடைய அந்த பரலோகத்துக்கு கடந்து செல்ல, அந்த பரலோகத்தில் தேவனை துதிக்கிறவர்களாக, அந்த பரலோகத்தில் தேவனுடைய நாமத்தை பரிசுத்தர் என்று சொல்லி ஆராதிக்க நம்மை தயார்படுத்துவோம். தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுவார். கோணலான பாதைகளை செவையாக மாற்றுவார். இந்த 3 காரியங்களை நினைவில் கொள்ளுவோம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார்.